அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் என்றால் அதுக்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் அவர்களிடம் கேட்க வேண்டும். அது போய் என்னிட்ட கேட்டா 21 தேர்தலில் எங்களோட கூட்டணி இருந்தாங்க, நாங்கள் முதுகில் குத்துறோமா இல்லையா? தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் எம்பி சீட் தருவதாக கூறி அதிமுகவினர் முதுகில் குத்திவிட்டதாக கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பதிலளித்துள்ளார். அவர்களின் விருப்பத்தை அறிந்துதான் நான் செயல்பட முடியும். இதில் நானாக தன்னிச்சையாக இந்த முடிவை எடுக்க முடியாது. ஏன்னா 7 ஆண்டுகளில ஆர்கே நகர் தேர்தலுக்கு பிறகு இந்த இயக்கம் எத்தனையோ பின்னடைவுகளை சந்தித்திருந்தாலும் என்னோடு தொடர்ந்து பயணிக்கின்ற லட்சம் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவர்களின் மன ஓட்டத்தை தெரிந்து உறுதியாக எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு தெரிய வரும். அதற்கு முன்னாடி நீங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் எனது ஒரே பதில் இதேதான். திருப்ப இதான் சொல்லுவேன். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எங்களோடு 2021 கூட்டணியில் இருந்தவர்கள். அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் என்றால் அதுக்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் அவர்களிடம் கேட்க வேண்டும். அது போய் என்னிட்ட கேட்டா 21 தேர்தலில் எங்களோட கூட்டணி இருந்தாங்க, நாங்கள் முதுகில் குத்துறோமா இல்லையா என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா அவர்கள் எங்களை பற்றி அந்த குறையை சொல்லவில்லை. 24 சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல் அவர் வேறு கூட்டணி இருந்தார். அவர் சொல்கின்ற கருத்துக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? எல்லாத்தையும் டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு உட்கார்ந்து சிரியா நான் சொன்னேன் உங்களுக்கு, மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்பதற்காக 24 பாராளுமன்ற தேர்தலில் அப்பொழுது அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்த பொழுது அன்கண்டிஷனல் சப்போர்ட்டோடு சேர்ந்தேன். நாங்கள் தேர்தலில் போட்டியிட கூட விரும்பவில்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களின் விருப்பத்திற்கேற்ப போட்டியிட்டோம். ஆனால் 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது வேறு. இது தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்தை நிற்கக்கூடிய தேர்தல். இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை நீங்கள் டிசம்பர் மாதத்தில் உறுதியாக வெளிப்படையாக தெரிய வரும். அதாவது மக்கள் யாரை விரும்புகிறார்கள் என்பதை உன்னிப்பாக நாங்கள் கவனித்து வருகிறோம். அதன்படி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.